பள்ளிக்கு அனுப்பப்பட்ட கந்தப்பன் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது பாடங்களின் விடைகளை முன்பே கூறி முதல் அற்புதத்தை நிகழ்த்தினார். ஆசிரியர்கள் அவரது அறிவுத்திறனைக் கண்டு தெய்வீக குழந்தை என்று போற்றினார்கள். இதனால் மகிழ்ச்சியடைந்த திருநீலகண்டர் தமது வேளாள குலத்துக்குரிய மரபுப்படி கந்தப்பருக்கு அவரது 7வது வயதில் சிவதீட்சை செய்வித்து தேசிகர் என்னும் பட்டத்தையும் சூட்டினார். இதனால் கந்தப்பர் ஒரு நாள் கூட தவறாமல் சிவபூஜை செய்து அண்ணாமலையாரை வழிபட்டார். தம்மை தாமே பக்குவப்படுத்தி கொள்ள பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு எங்காவது இரகசிய இடத்துக்கு சென்று நிஷ்டையில் மௌனமாக அமர்ந்தார். இதன் காரணமாக மிக இளம் வயதிலேயே சித்தர்களுக்குரிய சக்திகள் கந்தப்பரிடம் கைகூடியது. திருவிளையாடல் பல புரிந்து அதிசய இளைஞனாக வலம் வந்த கந்தப்பருக்கு அவரது 16வது வயதில் திருமணம் செய்து வைக்க திருநீலகண்டரும் உமை பார்வதியும் திட்டமிட்டனர். இதை அறிந்த கந்தப்பர் அதை ஏற்க மறுத்து ஆழ்ந்த தியானம் செய்து ஈசனின் பேரானந்த பெருவெள்ளத்தை கண்டு வாழவே ஆசைப்படுவதாக உறுதிபட கூறினார். பிறகு பெற்றோரிடம் அனுமதி பெற்று ராயவேலூரில் இருந்து யாத்திரை புறப்பட்டார். ஆத்ம ஞானம் தேடி அவர் சென்ற முதல் இடம் சிதம்பரம். அங்கிருந்த மௌனகுரு சுவாமிகளிடம் உபதேசம் பெறச் சென்றார். ஆனால் கந்தப்பரை மௌனகுரு சுவாமிகள் கண்டுகொள்ளவே இல்லை. விரக்தியும் வருத்தமும் அடைந்த கந்தப்பர் மௌனகுரு சுவாமிகளிடம் உபதேசம் பெற்றே தீருவது என்று வைராகியம் கொண்டார். ஒரு நாள் பலத்த மழையில் நனைந்தபடி வந்து நின்று வணங்கிய கந்தப்பரை கண்டதும் மௌனகுரு சுவாமிகள் மனம் நெகிழ்ந்தார். அப்போதே அவர் கந்தப்பருக்கு ஞான முத்திரை பிடித்து உண்மை உணர்த்தினார். அதோடு வேதாந்த சித்தாந்த சமரச சன்மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுத்தார். தன் நிலை உணர்ந்த கந்தப்ப தேசிகர் குரு பக்தி மேலிட்டதால் கண்ணீர் மல்க மௌனகுரு சுவாமிகள் மீது பஞ்சரத்தினம் என்னும் பாமாலை பாடினார். இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த மௌனகுரு சுவாமிகள் சித்தர்களுக்குரிய யோகத்தண்டு யோகப்பட்டையை கந்தப்ப தேசிகருக்கு அணிவித்தார். அன்றே மனசஞ்சலங்கள் அனைத்தும் கந்தப்ப தேசிகரிடமிருந்து ஓடிவிட்டது. இதையடுத்து சிதம்பரத்தில் இருந்து புறப்பட்ட அவர் திருவாரூருக்கு சென்றார். அங்கு குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடன் சில காலம் சேர்ந்து வாழ்ந்தார். பிறகு அவர் சிக்கல் அருகில் பொருள் வைத்த சேரியில் ஸ்ரீ உகந்தலிங்க ஞான தேசிகரிடம் மாணவராக சேர்ந்து வேதாந்த உண்மைகளை உணர்ந்தார். என்றாலும் கந்தப்ப தேசிகர் மனதில் முழு அமைதி வரவில்லை. மனம் கொந்தளிப்பாகவே இருந்தது. விரக்தி தோன்றியது. நிர்விகல்ப சமாதி கூட வேண்டும் என்ற மன உந்துதல் ஏற்பட்டது. மனித நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு சென்றால்தான் இதெல்லாம் சாத்தியப்படும் என்று நினைத்தார். உடனே ஸ்ரீ உகந்தலிங்க ஞான தேசிகரிடம் விடைபெற்று புறப்பட்டு விட்டார்.